ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். பாத்ரூம் போறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கடவுள் எவ்வளவு ஞானமுள்ளவராக இருக்கார் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்ற, நீ பாத்ரூம் போகும்போது எப்படி ஒரு குச்சி எடுத்துட்டு போ. ஒரு குச்சி எடுத்துட்டு போய் பாளையத்துக்கு புறம்பா போய் உட்காந்து குழிய தோண்டு, அதுல உட்காந்து பாத்ரூம் போயிட்டு மண்ணை போட்டு மூடிடுறான்ற. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாங்க. டியூட்ரானமி 23:14. எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? 23:13. இப்ப நீங்க 23:13 என்ன வாசிக்கலாம்? 14 வாசிங்க. 14:14. கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு வெளியே போய்விடாதபடிக்கு உன் பாளையம் எங்கிலும் சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம இருக்கிற இடம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? நம்ம அப்பாவுக்கு சொந்தம். நம்ம அப்பா இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்ம அப்பா சுத்தமான தெய்வம். நாம வெளியவும் சுத்தமா வச்சுக்கணும், உள்ளேயும் சுத்தமா வச்சுக்கணும்.